ஸ்ரீமதி ராமானுஜாய் நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் 6வது அத்தியாயத்தில் பகவான் யோகத்தை பற்றியெல்லாம் சொன்ன பிறகு அர்ஜுனனுக்கு சில சந்தேகங்கள், அந்த சந்தேகங்களை 33-34 ஸ்லோகங்களில் கேட்ட அர்ஜுனன் அதுக்கு பதிலாக தான் பகவான் 35வது ஸ்லோகத்துலேருந்து விளக்கமாக சொல்கிறாரு. 35வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவானுவாச்ச அசம்சயம் மகாபாஹோ மனோ துர்நிக்ரஹம் சலம் அப்யாசேன து கௌந்தேய வைராக்யேண ச கிருஹ்யதே. மகாபாஹோ, தோல் வலிமை படைத்தவனே அப்படின்ட்டு எதுக்காக இங்கே தோல் வலிமை பற்றி சொல்கிறாரு பகவான்னா, தோல் வலிமை மட்டும் இருந்தால் பத்தாது, மனசு வலிமையும் இழந்து போயிடாத அப்படின்ட்டு. ஏன்னா எங்கள் அர்ஜுனனுக்கு ஒரு மாதிரி தோணி போயிடுச்சு இல்லையா, ஐயோ மனசை அடக்கவே முடியாதா, இப்படி கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாமல் இருக்கே அப்படின்னு. அதுக்காக பகவான் அப்படி சொல்கிறாராமா. அதனால் தோல் வலிமை படைத்தவனே, அசம்சயம், சந்தேகத்துக்கே இடமில்லை, சலம் மனக, இந்த நிலை நிற்காத மனசானதை துர்நிகிரகம், எளிதில் அடக்கவே முடியாது, ரொம்ப சுலகத்தில் அடக்கவே முடியாது, கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம்னு. இப்போ நமக்கே ஒரு தூக்கி வாரி போடும், ஒரு அதிர்ச்சியாக இருக்கும். ஏன்னா அர்ஜுனன் இந்த மாதிரி சொல்லும்போது பகவான் அப்படிலாம் இல்லை, கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவார்னு பார்த்தா, பகவானே என்னடா மனசை ஆமாம் கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம்தான், அதை எளிதில் அடக்க முடியாதுன்னு சொல்கிறாரே அப்படின்ட்டு. அப்போ இதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னு தோணும்போது தான் அடுத்த வரியில் அபியாசேன வைராகியன, அபியாசன திரும்ப 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 முயற்சி, வைராகியத்தோட முயற்சி. வைராகியம்னா என்ன? உலக விஷயங்கள் நம்மளை இழுக்கத்தான் இழுக்கும், ஆனால் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் விலக. பகவான் ஒரே நாளில் நம்மளை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த பக்கம் வான்னு சொல்லவும் போகிறதில்ல. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தேவையில்லாத விஷயங்கள்லேருந்து ஆரம்பிக்கலாமே. நமக்கு அன்றாட வாழ்க்கைக்கு, நம்மளோட நல்ல வாழ்க்கைக்கு தேவையானதை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு மற்றதுலேருந்துலாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கலாமே. விலக ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஆத்ம விஷயங்கள்லேயே ஈடுபட ஆரம்பிக்கலாமே. ஆத்ம விஷயங்கள் பற்றியே கேட்குறது, ஆத்ம விஷயங்கள் பற்றியே படிக்கிறது, அதுலேயே ஈடுபடுறது. அதுதான் பகவான் சொல்கிறார், திரும்ப திரும்ப முயற்சி. ஏன்னா இப்போ ஒரு கண்ணாடியில் அழுக்கப்படுகிற மாதிரி நம்ம இந்த உலகத்தில் தான் வாழ்கிறோன்றதுனால நம்ம கொஞ்ச நாள் நடுவில் விட்டாலும் திரும்ப அந்த பக்கமே போயிடுவோம், அந்த உலக விஷயங்கள் பக்கமே தான் நம்ம மனசை இழுத்துரும். அதனால தான் பகவான் சொல்கிறாரு, தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சம் திரும்ப திரும்ப அந்த முயற்சியை எடு அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. உலக விஷயங்கள் இழுக்கத்தான் இழுக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கட்டாக அதுலேருந்து விலகு. அதே போல் ஆத்ம விஷயத்தில் ஈடுபாடையும் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி கிருஹ்யதே, அந்த மாதிரி செஞ்சால் இந்த மனசானதை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கண்டிப்பாக கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு. இதில் நீங்கள் நல்லா கவனிக்கணும், பகவான் நினச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விடலாம். ஆனால் பகவான் நமக்கு ரியாலிட்டி, உண்மையில் என்ன அப்படின்றத நமக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் சொல்கிறாரு. ஆமாம் கஷ்டம்தான் அப்படின்னு. இப்போ நம்ம சனாதன தர்மத்திலே அதுதாங்க அழகு. எதுவுமே இப்போ நம்ம கஷ்டம்னு சொன்னால் சரியாக போய்டும்னு சொல்ல மாட்டாங்க. கஷ்டம் இருக்கும், ஆனால் அதை தாங்கிக்கிறதுக்கு நம்ம மனப்பக்குவம் இருக்கணும், எதனால் கஷ்டப்படுறோன்றதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே போல் தான் பகவானும், மனசு அப்படி இப்படி அலையும்னா ஆமாம் அதெல்லாம் அலைப்பாயாதுன்னு பகவான் சொல்லலை. ஆமாம் அப்படி தான் அலைப்பாயும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் முயற்சியோட, கொஞ்சம் கொஞ்சம் வைராகியத்தோட, படிக்கட்டாக தான் நம்ம அந்த மனசை அடக்க முடியும்னு சொல்கிறாரு. தொடர்ந்து பகவான் என்னெல்லாம் சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.